இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் என்று. இது வந்து மேட்ரிமோனியில பார்த்து வர்றது கிடையாது. இவங்களுக்கு இவங்க அப்படிங்கிறது இறைவன் போட்ட அந்த கணக்கு முடிச்சு இதெல்லாம் வாஸ்தவமான ஒண்ணு. பெண்கள் அத வந்து நம்ம நெறையா படிக்கிறோம். உலகம் முழுக்க டிராவல் பண்றாங்க. இன்னைக்கு இருக்க லேடீஸ், கேர்ள்ஸ் எல்லாம். எவ்வளவோ நுணுக்கமான பிரச்சனைகளை எல்லாம் தீர்வு கண்டுபிடிக்கிறாங்க. வேற வேற துறைகள்ல. ஆனால் பிரச்சனை என்னன்னா, நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அத வந்து கண்டுபிடிக்க தெரியாம தடுமாறுறாங்க. ஆண்டாளை படிக்கிற பொழுது இந்த வேறுபாடு நமக்கு புரியும். காதல் என்றால் என்ன? மற்ற பாச நேசங்கள், மரியாதை இதையெல்லாம் என்ன அப்படிங்கிறது ஆண்டாள வாசிச்சா நல்லா புரியும். ஆனா எழுதப்பட்ட விதிதான் இல்லையா? உண்மைதான். எழுதப்பட்ட விதிதான். அது இப்போ நான் இன்னும் கூட சொல்லுவேனே, இந்த இடத்துல இப்போ உட்காந்து உங்களோட பேசிட்டு இருக்கிறதுக்கும் ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் அது நடக்கவே நடக்காது. நீங்க என்னைய அழைக்கலாம், நான் வந்து பேசலாம்னாலும் கூட, இது ஏதோ ஒரு விதத்துல எப்பவோ நடந்து ஒரு தீர்மானமானதாகத்தான் நான் நம்புகிறேன். எதேர்ச்சையா உங்களுக்கும் எனக்கு வேணா இன்னைக்கு தெரிஞ்சிருக்கலாம், அல்லது ஒரு நாள் முன்னாடி நம்ம முடிவு செஞ்சிருக்கலாம். ஆனால் இது நடக்க போகுது அப்படிங்கிறது ஒரு தீர்மானமான ஒன்று. ஆண்டாளுடைய அந்த காதல்ல இருந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதுங்கிறது தீர்மானமா நடக்குது அப்படிங்கிறத நம்பி தெய்வத்துக்கிட்ட அதை விட்டுட்டு இனிமே அது இந்த பாதை நான் எடுக்கக்கூடிய இந்த பாதை அல்லது வாழ்க்கை, திருமண வாழ்க்கை எதுவா இருந்தாலும் இதுல நல்லதா எனக்கு தர்றதுக்கு நீ தான் அனுகிரகம் பண்ணணுங்கிற சரணாகதியோட எதையும் செய்யலாம். இப்ப நம்ம முயற்சிங்கிறது செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் அந்த முயற்சியில வரக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் இறைவன் பார்த்து நமக்கு செய்யக்கூடிய அந்த ஆசீர்வாதம்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஏற்றம் மட்டும் இல்லை,